மீண்டும் அவையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அப்புறம் தொழிலதிபர்கள் சங்கத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கங்களை பதிவு செய்து அப்புறம் தொழிலதிபர்கள் சங்கம் சார்பாக நடைபெறும் இந்த பாராட்டு விழா மற்றும் கலந்துரையாடல் கூட்டம் நிர்வாக அனைவருக்கும் மாலை வணக்கம். அடுத்து எங்களோட கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மெமரண்டம் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் ஒரு ஜிபியில் வந்து ஹெச்டி இண்டஸ்ட்ரீஸ் எல்டி இண்டஸ்ட்ரீஸ்னு ஹெச்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு பிரைவேட் பவர் பர்ச்சேஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க. எல்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு 100 ஹெச்பி எல்டி சிடியில் 100 ஹெச்பிக்கு மேலே இருந்தால் பிரைவேட் பவர் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோவ் பண்ணுறாங்க. பட் தமிழ்நாட்டில் 100 ஹெச்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் பிரைவேட் பவர் பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல். எங்களோட ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா எல்டி சிடி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் பவர் பர்ச்சேஸுக்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய சிறு தொழில்துறை வந்து வளரும். ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை. கடைசியாக பட்டா சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா கிண்டியில் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியே வந்து உட்கார்ந்து பட்டா மேலாவே நடத்தி எல்லாருக்கும் பட்டா கொடுத்துருக்காங்க. எல்லா எஸ்டேட்லையும் பட்டா கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து நம்ம திருமங்கலத்தில் நம்ம கப்பலூரில் இந்த பட்டா வாங்க முடியலன்னு தெரியல. இது நாங்கள் நீண்ட நாளாக நம்மளோட அழைப்பை எளிதாக வந்து இவ்வளோ தூரம் நமக்காக வந்து நம்மளோட கோரிக்கைகள்லாம் கேட்டு நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதுனால அவரை வந்து அவருக்கு வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அழைப்புக்கு நன்றி பாராட்டி விடுவதற்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் மிஸ்டர் சஞ்சய் குமார் அவர்கள் நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் எம்எஸ்எம்ஐ செக்டர்ஸ்க்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாரோட எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா பெரிய தொழில் நிறுவனங்களை விட எம்எஸ்எம்ஐ செக்டர்ஸ் தான் நம்ம வளர்க்க வேண்டும். எம்எஸ்எம்ஐ செக்டர் சிறு குறு தொழில் நிறுவனம் தான் பெரிய அளவுல வளருது. அது வளர்ந்தால்தான் நாட்டுக்கு நல்லது. பெரிய நிறுவனங்கள் அவங்களுடைய முதலாவதாக லாபத்தை மட்டும் பார்ப்பாங்க. லாபம் முடிந்த பிறகு அவங்க கிளம்பி விடுவார்கள். ஆனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அந்த எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஏரியாவே வளர்ப்பாங்க. அங்க இருக்கிற பலருக்கு வேலை வாய்ப்பும் கொடுப்பாங்க. கண்டிப்பா அவர் அந்த சமுதாயத்தோடு ஒன்றி வளர்வார்கள். அதனாலதான் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அது இந்தியா மாதிரியான ஒரு இடத்துல நம்ம கொரோனா காலத்திலேயே நம்ம தப்பிச்சு சிறு குறு தொழில் நிறுவனம் இருந்த காலத்துலதான் வேற எந்த காரணத்துல நம்ம கொரோனா தப்பு சிறு முதல்ல எம்எஸ்எம்ஐ செக்டர்ஸ் நம்மள மாதிரி இருக்கிற செக்டர்ஸ்க்கான போக்கஸை நம்ம வந்து திருப்பி போடணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். உங்களுக்கு அந்த மார்க்கெட்டை நாங்கள் விரிவுபடுத்தணும். உங்களுக்கு அந்த மார்க்கெட்டை நாங்கள் விரிவுபடுத்தணும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தொழில்கள், ஏன்னா நீங்க போய் வெளியில மார்க்கெட்டை தேவை. அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் தேவை. உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது எவ்வளோ ஸ்பெண்டிங் பில் இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பெண்டிங் பில் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு எவ்வளோ ஸ்பெண்டிங் பில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.